ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் ரொம்ப ரேரா தான் வந்துட்டு லாங் வீடியோஸ போஸ்ட் பண்ணுவேன். ஏதாவது ஃபங்ஷன், ஒகேஷன், ட்ரிப் அந்த மாரி இருந்தா தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்துட்டு நாங்க எங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக ட்ரிப் ஒண்ணு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோல நாங்க எங்க போனோம், என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், எவ்ளோ காஸ்ட் ஆச்சு, எப்படி இருந்துச்சுன்றத எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காம வீடியோவ எண்ட் வரைக்கும் பாருங்க. எங்களுடைய இந்த வெட்டிங் ஆனிவர்சரி ட்ரிப்ப வந்துட்டு நாங்க ஒரு 3 டூ 4 மந்த்ஸ் முன்னாடியே வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். 2 மந்த்ஸ் பிஃபோர் தான் வந்துட்டு ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணியிருந்தோம். ஆனா லாஸ்ட் மூமெண்ட் வரைக்குமே வந்துட்டு போவோமா இல்லையான்ற டவுட்லயே இருந்துச்சு. ஃபைனலி வந்துட்டு ட்ரெயினும் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்க கிளம்பும்போது சரியான மழை. டிராஃபிக் ஜாம்ல ட்ரெயின மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப நாளா பிளான் பண்ண ட்ரிப்புன்றதுனால கேன்சல் பண்ண வேணாம் அப்டின்ட்டு பஸ் புக் பண்ணி பஸ்ல கிளம்பிட்டோம். நாங்க எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரிய செலிப்ரேட் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருந்த பிளேஸ் வந்துட்டு முருடேஸ்வரா. இந்த கோயில ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு டிவில தான் பார்த்தேன். ஸோ பார்த்த உடனே புடிச்சிருச்சு. ரொம்ப நாளா போணும்னு ஆசை இருந்துச்சு. ஃபைனலி வந்துட்டு வந்துட்டோம். ரூம வந்துட்டு கோயிலருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த ரூம் வந்துட்டு இப்ப தான் புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்ளோ நல்லா நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. நைட்டு பஸ்ல டிராவல் பண்ணது எனக்கு அவ்வளவும் ஒத்துக்கல. ஸோ, அதனால வந்துட்டு வந்த உடனே கோயில் போணும்னு தான் நெனச்சோம். ஆனா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் அப்படிதான் கோயில் போயிருந்தோம். நான் வந்துட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸா வந்துட்டு பிரேஸ்லெட் ஒண்ணு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்களும் வந்துட்டு எனக்கு ஒரு ரிங் ஒண்ணு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த பிரேஸ்லெட்ட வந்து வாங்கி 1 1/2 மந்த் ஆயிடுச்சு. கோல்ட் ரேட் கம்மியா இருக்கும்போது வாங்குனது. அண்ட் எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நாங்க வந்துட்டு இந்த ட்ரெஸ் கோட் தான் வேர் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அதையுமே எடுத்துட்டு வந்தோம். ஏன்னா ட்ராவல் டைம்ல வந்துட்டு சாரி அது எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ, அதனால தான் அத எப்பயுமே ஸ்கிப் பண்ணிடுவோம். நாங்க போகும்போது கோயில் வந்துட்டு ஃபுல் ரஷ்ஷா தான் இருந்துச்சு. ஸோ, நல்லபடியா தரிசனம்லாம் முடிச்சுட்டு, ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நாங்க வேற ஒரு பிளேஸ்க்கு விசிட் பண்ணோம். ஸோ, அதனால வந்துட்டு ரூம செக் அவுட் பண்ணிட்டோம். இந்த ஒரு ஃபோட்டோ இருக்கு இல்லையா? இந்த ஃபோட்டோவ எல்லா இடத்துலயுமே வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, அது திருஷ்டிக்காக வச்சிருக்கிற ஃபோட்டோவாம். நாங்க வந்துட்டு ஹொனாவராக்கு இங்க இருக்கிற லோக்கல் பஸ்ல தான் டிராவல் பண்ணியிருந்தோம். 1 ஹவர் ஜர்னி தான். ஹொனாவரா ரீச் ஆனோனே, நாங்க ஏதோ ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்றோம் அப்படின்னு நெனச்சோம். சர்ப்ரைஸா இருந்துச்சு. நாங்க ஸ்டே பண்ணது ஹோம் ஸ்டேல தான். இந்த பிளேஸே வந்துட்டு அவ்ளோ கிரீனரி அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. நான் படத்துல பார்க்குற மாரியே இருந்துச்சு இந்த பிளேஸ் எல்லாமே. தோப்புக்குள்ள ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாரி இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப புடிச்சது வந்துட்டு நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ரூமோடைய பால்கனி வியூவ்லருந்து பார்த்தாக்கா லேக் தெரியும். ரூம் செக் இன் ஆன உடனே நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு போறதுக்காக ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்பணும். ஸோ, வியூஸ் எல்லாம் நல்லா இருந்ததுனால கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு நெறைய பிளேஸஸ பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ டைம் ஆயிடும் அப்படின்றதுனால நாங்க சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். இங்க நெறைய பிளேஸஸ்க்கு டிராவல் பண்ணணும் அப்படின்றதுனால லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ட சூஸ் பண்ணாம ரெண்டலுக்கு பைக்க சூஸ் பண்ணியிருந்தோம். ரெண்டலுக்கு பைக் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்க போனது வந்துட்டு லஞ்சுக்கு தான். டிலைட் ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். இங்க நான்வெஜ்ல வந்துட்டு சிக்கன் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபிஷ் கறி எனக்கு அவ்வளவும் புடிக்கல. ஸோ ஒனாரால ஃபர்ஸ்ட் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிளேஸ் வந்துட்டு ஷராவதி ரிவர். இங்க வந்துட்டு போட் ரைட்ஸ் தான் இருக்கும். நம்ம இங்க எல்லாரோடையும் சேர்ந்தும் போகலாம். இல்லனாக்கா கப்பிள்ஸாவும் போகலாம். நாங்க வந்துட்டு கப்பிள்ஸா போறதுக்காக தான் சூஸ் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு 1 ஹவருக்கு ₹1200 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு தனி போட்ல எங்களுக்கு ஃபுல்லா எல்லா இடமும் சுத்தி காமிச்சாங்க. அண்ட் அந்த நடுவுல வாட்டர்ல அந்த வியூஸ் இதெல்லாமே வந்துட்டு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. எங்கள கூட்டிட்டு போனவரு நல்லா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. போட்டிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்க போனது வந்துட்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அங்க ஜஸ்ட் வந்துட்டு வாக்கிங்ஸ்க்கு நல்லா இருக்கும். அண்ட் ஒரு பிளேஸ் மட்டும் அங்க நல்லாருக்கும். அந்த வீடியோ கிளிப்ஸ் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. நாங்க நெக்ஸ்ட் போனது வந்துட்டு அப்சரகொண்டா வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு ஏன்டா எப்பா இவ்ளோ நேரம் டிராவல் பண்ணி போனோம் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ்ல தண்ணியே இல்ல. பிளஸ் இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் வந்துட்டு அவ்ளோ அழகா இருந்துச்சு. அண்ட் அதுலயே வந்துட்டு நெறைய பேர் ஆடிட்டு இருந்தாங்க. ஃபைனலா நாங்க போனது வந்துட்டு இந்த அப்சரகொண்டா பீச். இந்த பீச் வந்துட்டு அவ்ளோ
சூப்பரா இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா பீப்பிள்ஸ் இங்க யாருமே இல்லாம இருந்தாங்க. பீச்ல இருந்து நாங்க ஹோம் ஸ்டேக்கு போன உடனே எங்களுக்கு வந்துட்டு டின்னர் ரெடியா இருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் கிரேவி, ஒயிட் ரைஸ் வித் சாலட். இத வந்துட்டு இங்க இருக்கிற குக் அவங்க கிட்ட சொல்லி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு இந்த வியூவ கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் நாங்க போறதுக்கு பிளான் பண்ண பிளேஸ் வந்துட்டு ஜோக் ஃபால்ஸ் தான். பட் அங்க வாட்டர் இல்லாததுனால பிளான சேஞ்ச் பண்ணிட்டு, இங்க இருக்கிற இடகுஞ்சி விநாயகர் டெம்பிள் தான் விசிட் பண்ணியிருந்தோம். இந்த டெம்பிளுமே வந்துட்டு அவ்ளோ ரஷ்ஷா இருந்துச்சு. நல்லபடியா தரிசனம்லாம் முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் ஒரு கோயிலுக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. ஸோ ஆன் தி வேலயே வந்துட்டு லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நான் ஏன் ஃபுட்டுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேன்னாக்கா, டிராவலிங் டைம்ல நம்மளுக்கு ஃபுட் நல்லா இருந்தா தான் நம்மளுடைய மூடும் நல்லா இருக்கும். ஸோ, அதனால தான் நான் ஃபுட்டுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறேன். நாங்க போக வேண்டிய மகாபலேஸ்வரா டெம்பிள் வந்துட்டு ஓப்பனிங் டைம் 5:00 அப்படின்றதுனால, அங்க இருக்கிற ஓம் பீச்சுக்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம். இங்க வியூஸு, சீனரீஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். பட் ஆனா நம்மளால இங்க விளையாட முடியாது. ஏன்னாக்கா அவ்ளோ கிரவுடடா இருந்துச்சு. ஸோ, டைம் ஆயிட்டதுனால நாங்க வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போன பிறகு தான் தெரிஞ்சுச்சு ட்ரெடிஷனல் அவுட்ஃபிட் மட்டும் தான் அலவுட் அப்படின்ட்டு. ஈவன் பேண்ட் ஷர்ட் கூட நாட் அலவுட். இந்த மாதிரி கோயிலுக்கு போறீங்கனாக்கா, எப்பயுமே ஒரு செட் ஆஃப் வேட்டி, சட்டை எடுத்துக்கங்க. நல்லபடியா சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு, ஹோம் ஸ்டேக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். டின்னருக்கு வந்துட்டு சேம் ஃபுட் தான் சொல்லியிருந்தோம். சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டா வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்க வந்துட்டு உடுப்பிக்கு கிளம்ப வேண்டியதா இருந்துச்சு. ஏர்லி மார்னிங்கா போயிருக்கணுமா இருந்துச்சு. பட் ஆனா நாங்க கொஞ்சம் லேட்டா போயிட்டோம். கொஞ்சம் லேட் ஆனதுனால ஃபுல் டே வந்துட்டு டிராவலிங்லயே போயிடுச்சு. ஜஸ்ட் லக்கேஜ் வைக்கிறதுக்காக தான் இந்த ஹோட்டல்ல வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம். அகைன் இங்கேயுமே டிராவல் பர்ப்பஸ்க்காக ரெண்டல்ல தான் பைக் எடுத்திருந்தோம். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் போனது வந்துட்டு கிருஷ்ணா டெம்பிள். நாங்க போனது மே மந்த் அப்படின்றதுனால சரியான வெயிலு. இருக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஹாட்டா இருக்கும். நின்னாலே ஸ்வெட் ஆயிட்டே இருந்துச்சு. நான் வந்துட்டு அம்ப்ரெல்லாவ கேரி பண்ணிட்டு தான் இருந்தேன். அதனால தான் கொஞ்சமாவது வந்துட்டு ரிலாக்ஸ்டா இருந்துச்சு. நாங்க இதுவரைக்கும் போன கோவில்லயே இந்த கிருஷ்ணர் டெம்பிள்ல தான் வந்துட்டு சாமி தரிசனம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நாங்க வந்துட்டு இந்த ஒரு விநாயகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இங்க இருக்கிற விநாயகருக்கு வந்துட்டு முகத்த வந்துட்டு கோல்ட்ல தான் செஞ்சிருப்பாங்க. ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல மட்டும் தான் கோல்ட்ல இருக்கும். மிச்ச டைம்ல வந்துட்டு சில்வர்ல வச்சிருப்பாங்க. நல்லபடியா சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்க போனது கப்பு பீச் தான். இந்த பீச்சே வந்துட்டு ஒரு ஊருக்கு அப்புறமா தான் இருக்கு. அந்த ஊர் வந்துட்டு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அங்க தான் வந்துட்டு இந்த மயில் எல்லாமே பார்த்தோம். ஃபைனலா எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி ட்ரிப் வந்துட்டு இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லா டீட்டெயில்ஸையும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் சீ யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வ்ளாக்.